ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிச்சா அப்படின்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். 1/4 கிலோ ராகி மாவு வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து உப்பு தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு தண்ணி வந்து கரைச்சி தண்ணியை வந்து இந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது மாதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம வந்து கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக கட்டி இல்லாமல் உதிரியாக சூப்பராக வெந்து வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மேல் மூடியில் வந்து அடியில் வந்து கிளாத் வந்து விரிச்சிட்டு நான் ரெடி பண்ணி வந்த ராகி மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே ஒரு கிளாத்தை கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடியாக வந்து வெந்து வந்துருச்சு. இதை வந்து இன்னொரு வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புட்டு மாவு வந்து வேகிற கேப்பில் வந்து நம்ம தேங்காய் திருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த புட்டு மாவை வந்து கரண்டி வச்சு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா வந்து கிளறி கொடுங்க. நம்மளுக்கு வந்து உதிரியாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து சூடாக இருக்கும்போது தேங்காய் பூ கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான ராகி புட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்த ஒரு மன திருப்தியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவிலான புரதம் நம்மளுக்கு இருக்குது. உடல் சூட்டை வந்து தணிக்குது. தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு விடுபடுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க. ராகி புட்டு ரெசிபி இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.